குட் பேட் அக்லி திரை விமர்சனம். அஜித் குமார், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில், பிரபு, பிரசன்னா, சிம்ரன், பிரியா வாரியர், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல ஜிவி பிரகாஷ்குமார் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் குட் பேட் அக்லி. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ரெட் டிராகன் என்று அழைக்கப்படும் மும்பை டான் அஜித் குமார் தனது பிள்ளைக்காக பேட் சம்பவத்தை கைவிட்டுவிட்டு குட்டாக மாறி போலீசில் சரணடைந்து 18 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவிக்கிறார். தண்டனை முடிந்து ஸ்பெயின் நாட்டில் வசிக்கும் தனது மனைவி திரிஷா மற்றும் மகனை சந்திக்க செல்லும் அஜித் அங்கு பெரிய பிரச்சனை ஒன்றில் சிக்கிக்கொண்டு சிறையில் தண்டனை அனுபவிக்கும் தனது மகனை காப்பாற்றுவதற்காக மீண்டும் பேட் அவதாரம் மட்டுமின்றி அக்லி அவதாரமும் எடுப்பவர் மகனை எப்படி காப்பாற்றுகிறார், அவரது மகனை சிக்கலில் சிக்க வைத்தது யார், எதற்காக என்பதை மாசாக சொல்வதே குட் பேட் அக்லி. ரெட் டிராகன் மற்றும் ஏகே என்ற அதிரடி காட்டியிருக்கும் அஜித் குமார் தனது ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு மாஸ் திருவிழாவை நடத்தியிருக்கிறார். தனது ஒவ்வொரு அசைவிலும் மாஸ் காட்டியிருப்பவர். வசன உச்சரிப்பு, ஆக்ஷன், மகன் மீதான சென்டிமெண்ட் என அனைத்தையும் அளவாக கையாண்டு ரசிகர்களை கைத்தட்ட வைத்து விசிலடிக்க வைக்கிறார். அஜித்தின் மனைவியாக நடித்திருக்கும் த்ரிஷாவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ரொமான்ஸ் காட்சிகள் இல்லை என்றாலும் படம் முழுவதும் வருகிறார். ஒளிப்பதிவாளர் அபிநந்தன் ராமானுஜம் அஜித்தை அணுவாக ரசித்து காட்சிகளை படமாக்கி இருக்கிறார். எந்த கோணத்தில் காண்பித்தாலும் அஜித்தை படு மாசாகவும் ஸ்டைலிஷாகவும் காட்டுவதற்கு அதிகம் மெனக்கெட்டிருப்பவர் திரிஷாவை இளமையாக காண்பித்திருக்கிறார். ஜிவி பிரகாஷ்குமாரின் இசையில் பழைய பாடல்கள் ரீமேக் செய்யப்பட்ட விதம் ஆட்டம் போட வைக்கிறது. அஜித் மாஃபியா வாழ்க்கை, திருமணம், குழந்தை பிறப்பு என 3 பாகங்கள் எடுக்கும் அளவுக்கு படத்தில் ஏகப்பட்ட விஷயம் இருந்தாலும் 2 மணி நேரம் 20 நிமிடங்களில் அதை சுருக்கி சொல்லியிருக்கும் படத்தொகுப்பாளர் விஜய் வேலுக்குட்டியின் பணி படத்திற்கு பெரும் பலம் சேர்த்திருக்கிறது. சண்டை பயிற்சி இயக்குனர் சுப்ரீம் சுந்தர், ஆடை வடிவமைப்பாளர் அனுவர்தன், ராஜேஷ் குமார் ராசு, கலை இயக்குனர் GM சேகர் ஆகியோரது பணியும் திரையில் பளிச்சிடுகிறது. எழுதி இயக்கியிருக்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் என்ற மாஸ் ஹீரோவை வைத்து மாபெரும் மாஸ் திருவிழா நடத்திருக்கிறார். இயக்குனராக அல்லாமல் அஜித்தின் ரசிகராக அவர் நிற்பது, நடப்பது, சிரிப்பது, முறைப்பது, காதலிப்பது, கவலைப்படுவது, கார் ஓட்டுவது என அனைத்தையும் ரசித்து காட்சிகளை எடுத்திருக்கிறார். படத்தில் லாஜிக் இல்லை என்றாலும் அஜித் என்ற மாஸ் ஹீரோவை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய மேஜிக் செய்திருக்கும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆக்ஷன் மற்றும் மாஸ் விருந்து வைத்து அவர்களை திருப்திப்படுத்தியிருக்கிறார். மொத்தத்துல குட் பேட் அக்லி அஜித்தின் அட்டகாசம்.